நம்முடைய திவ்ய இரட்சகராகிய இயேசு சிலுவையிலே அறையப்படுகிறதற்காக இயல்பாய் கொலைகாரருக்கு தம்மை கையடித்து சிலுவை மரத்திலே தம்முடைய கைகால்களை நீட்டி விரித்து கொடுக்கிறதை யோசிப்போமாக. அவருடைய திரு கைகால்களிலே கொடிய பாதகர் பெரும் இரு பாணிகளை வைத்து சுத்தியலாலே அடித்து துளைக்கிற போது அவர் அனுபவித்த வேதனை நிர்பந்தம் இவ்வளவு என்று சொல்லக்கூடுமோ? அப்போது அவருடைய திருச்சதை கிளிய, எலும்புகளின் மூட்டுகள் பிசக, நரம்புகள் தெறிக்க, இரத்த தாரையாய் அருந்து போக, உதிரம் வெள்ளமாய் ஓட, அவர் தவித்து அயர்ந்து மெத்த பலவீனப்பட்டதல்லாமலும் எத்துணை கடின கொடூர தாகத்தின் உபத்திரவத்தையும் அனுபவித்தார். கொடிய சிலுவையை விடுதலை சின்னமாக்கிய என் இனிய இயேசுவே, நான் என்னுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது ஒரு ஆணியாகவோ முள்ளாகவோ இல்லாமலும் என் நாவினால் யாருடைய மனதையும் புண்படுத்தாமலும் வாழ வேண்டிய அருளை தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடப்படாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாதாக. எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இரவுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென்.